ஒரே மேடையில் சீமான், அண்ணாமலை. சீமானின் பேச்சை கேட்க ஆயிரக்கணக்கில் குவிந்த மாணவர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நாம இந்த காணொளியை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மற்றும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகிய இருவரும் இன்னைக்கு ஒரே மேடையில ஒரு விழால கலந்துக்க போறாங்க. இவங்க 2 பேரும் எதிரெதிர் துருவங்கள், அதாவது சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இருவரும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் கொள்கை ரீதியாக மிகப்பெரிய வேறுபாடு இருந்தாலும் நட்பு ரீதியாக செல்லும் இடங்களில், அதாவது ஒரு விழாவுக்கு செல்லும் பொழுது சீமான் அவர்களை அண்ணாமலை பார்க்கும் பொழுதோ இல்லை அண்ணாமலை அவர்களை சீமான் அவர்களை பார்க்கும் பொழுதோ மிகப்பெரிய நட்பை பாராட்டிக் கொள்வார்கள். அந்த வகையில இன்னைக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விழால 2 பேரும் கலந்துக்கிறது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. இன்னைக்கு அரசியல் சூழல் மிகவும் பரபரப்பாயிருக்கு. குறிப்பா தமிழக அரசியலை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த சூழல்ல நேத்து அண்ணன் சீமான் அவர்கள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததா மிகப்பெரிய வதந்தி ஒன்று பரவி மிகப்பெரிய அளவுல பேசுபொருளானது. அது திமுக ஊடகங்கள் அதை மிகப்பெரிய அளவுல பரப்பியும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சீமான், அண்ணாமலை ஒரே மேடையில் தோன்றது மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. இந்த விழாவானது எங்கு, எப்போது, யாரால் நடத்தப்படுகிறது என்றால், அதாவது எஸ்ஆர்எம் குழுமத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் பாரிவேந்தர் அவர்களின் தலைமையில இந்த விழா நடைபெறுகிறது. இந்த விழாவோட பேரு என்ன அப்படின்னா, சொல் தமிழா சொல் 2025 மாபெரும் மாநில அளவிலான பேச்சு போட்டியோட இறுதி சுற்று. இந்த இறுதி சுற்றுல அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிறாங்க. பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் விரைவில் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக புதிதாக ஒருவரை நியமிக்க தேசிய தலைமை ஆலோசித்து வருவதாக கடந்த சில நாட்களாக செய்திகள் பரவி வருகின்றன. இந்த நிலையில அண்ணாமலை அவர்கள் மாநில பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் புதிதாக கட்சி தொடங்க போகிறார். அவர் கட்சி தொடங்கி அண்ணன் சீமான் அவர்களுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. இப்படி பல செய்திகள் பரவிட்டு இருக்க இந்த சூழல்ல அண்ணன் சீமான், அண்ணாமலை இருவரும் ஒரே மேடைகளை தோன்றுவது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பையும் கிளப்பிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிகழ்வானது இன்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில், அதாவது காட்டாங்குளத்தில் அமைஞ்சிருக்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் இன்று காலையிலிருந்து அங்கு கூடி வர்றாங்க. அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சு கேட்க மிகப்பெரிய ஆர்வத்தோடு அங்கு கூடியிருக்காங்க என்பது